ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த 2026ஆம் ஆண்டு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தர் இந்த 2026ஆம் ஆண்டு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவருக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர் முன்னணியில் நடந்து போவார். ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் கர்த்தர் தடைகளை மாற்றுகிற ராஜாதி ராஜா நமக்கு முன்பதாக கடந்து போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் தடைகளை நீக்கி நாம் வாசலால் பிரவேசித்து நாம் கடந்து போக கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்த வசனத்துக்காக கர்த்தருக்கு நல்ல கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர். சபைக்காக கொடுத்த வாக்குத்தத்தங்கள், தனிப்பட்டவர்களுக்கு வாக்குத்தத்தங்கள் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வார்த்தைகள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை நன்மை கொண்டு வரும்படியாக ஆண்டவரே உங்களுடைய அன்பை ருசிக்கும்படியாகவும் உங்களுக்குள் வேறொரு கனி கொடுக்கும்படியாகவும் தேவனாக கற்றுக்கிறேன் செய்யப்பா. இந்த வார்த்தை ஆண்டவரே நல்ல நிலத்தில் எழுந்த விதையை போல் இந்த வார்த்தை இந்த வாழ்க்கையில் மாறக்காண்டவரை இந்த வார்த்தை 10, 30, 100 பலனை உண்டாக்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவ சமாதான தேவி ஆசீர்வாத சுகமும் பலனும் அன்று சந்தோஷமும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமும் ஒவ்வொரு வாழ்க்கையில் நிறைவாக உண்டாவதாக என்று சொல்லி ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கலாம். ஆமென். பிரைஸ் வாசிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவருக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இந்த 2026ஆம் ஆண்டுல நமக்கு நேரா கடந்து வருகிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவருக்கு முன்பதாக நடந்து போகிறார். ஹல்லேலூயா. நமக்கு முன்பதாக யார் கடந்து போகிறார்? தடைகளை நீக்கிற என் ஆண்டவராய் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தடைகளை உடைக்கும்படியாக
ஆமென். யோசுவா புத்தகத்திலே வாசிக்கும் போது என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் வாழ்க்கையில் இருக்கிற தடையை உடைத்து கர்த்தர் நடத்தி சென்றிருக்கிறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வரும்போது ஆமென் தடைகளை உடைத்து கர்த்தர் நன்மை செய்கிறவராக வெளிப்பட்டிருக்கிறார். ஆமென். ஹalleluya. இந்த ஆண்டவராகிய தெய்வம் இன்றைக்கு நமக்காக ஜீவிக்கிறார். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஆமென், தடைகளை நீக்கப்படுகிறனா ஆமென் நமக்கு முன்பதாக கடந்து போகிறார். ஹalleluya. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹalleluya, ஹalleluya. ஆமென். சகல அதிகாரமுடைய என் ஆண்டவராகிய இயேசு நமக்கு முன்பதாக தடைகளை உடைக்கும்படியாக கடந்து போகிறார். ஆமென். ஹalleluya. முதலாவதாக ஆமென் அவர் நம்முடைய வாழ்க்கையில தடைகள் எப்படிப்பட்ட தடைகளை உடைக்கிறாரா? நீங்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40வது வசனம். தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல் கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேற்பதற்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனையை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். பெலிஸ்தரும் நடந்து தாவீதின் அண்டைக்கு கிட்டி வந்தான். ஆமென். அதற்கு முன்னர் 38வது வசனத்தை வாசிக்கலாம். 38 39. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுப்பித்து வெண்கலமான ஒரு சீராவையும் அவன் தலைமேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது வஸ்திரங்கள் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததனால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை கலந்து போட்டு. ஹalleluya, ஹalleluya. என கேட்கிற தேவஜனமே, முதலாவதாக கர்த்தர் எப்பேற்பட்ட தடைகளை இந்த வாழ்க்கையில் உடைக்கிறாரா? மனிதர்களால் வரும் தடை. ஹalleluya. இந்த மனிதர்களால் எப்படிப்பட்ட தடை வருகிறது? ஆவிக்குரிய வாழ்க்கை மற்றும் நம்முடைய உயர்வுக்கான தடைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில வருகிற தடையும் நம்முடைய வாழ்க்கையில வருகிற உயர்வுக்கான தடையும் தேவனாகிய கர்த்தர் நம்மிலிருந்து மாற்ற போகிறார். ஆமென். ஹalleluya. இங்கே தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு ஆவிக்குரிய தடை தாவீதுடைய வாழ்க்கையில வருகிறது. ஆமென். ஒரு உயர்வுக்கான தடை தாவீதுடைய வாழ்க்கையில வருகிறது. ஆமென். ஆவிக்குரிய தடை என்ன? அவன் தாவீது ஆண்டவரை நேசிக்கிறவன், கர்த்தருக்காக நிற்கிறவன், ஆண்டவர் நாமத்தை பாடி மகிமைப்படுத்துகிற தாவீது அவன் என்ன செய்தான் அப்படின்னா மனிதனை சார்ந்தான். ஹalleluya, ஹalleluya. என கேட்கிற தேவஜனமே, இவருடைய ஆவிக்குரிய உயர்வை தடுக்கும்படியாக சவுல் என்ன செய்யறான் அப்படின்னா யுத்தத்துக்கு போக வேண்டிய எல்லா வஸ்திரத்தை கொடுத்து இதை நீ போட்டுக்கொண்டு போய் என்று சொல்லி அவன் தாவீதிடத்துல சவுலுக்கு சொல்லுகிறான். அதை தாவீது கேட்கிறான். ஹalleluya. ஆனால் அவனுக்கு தெரியல, இந்த யுத்தத்தின் வஸ்திரமும் யுத்தத்துக்குரிய எல்லா ஆயுதமும் இந்த கோலியாத்தை வீழ்த்தும்படியாக இதனால நடக்காது. எனக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய நாமம் அந்த கோலியாத்தை வீழ்த்த முடியும் என்பதை தாவீது முதலாளி அறிந்து கொள்ளவில்லை. ஆமென். ஹalleluya. நாம் இந்த நாட்களை அப்படிதான், அநேக நேரங்கள் அப்படிதான் நம்முடைய ஆவிக்குரிய உயர்வை தடுக்கும்படியாக மனுஷனுடைய சில வார்த்தைகளை நம்பி அதன்படி செயல்படுகிறபடினாலே ஆவிக்குரிய உயர்வை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஹalleluya. எனக்கு கேட்கிற தேவஜனமே, மனுஷன் சொல்லுவான், நீ இவ்வளவு நேரம் ஜெபிச்சா போதும். ஹalleluya. நீ ஜெபிக்காவிட்டாலும் பரவாயில்லை, பிரச்சனைகளை சொல்லுவான். நீ அவன் ஜெபிச்சதெல்லாம் நடக்காது, நீ இதை ஃபாலோ பண்ணு, இதுதான் வாழ்க்கை நன்மை தரும்னு சொல்லுவான். அது மனுஷ ஞானமும் மனுஷனுடைய அறிவு எந்த சூழ்நிலையிலும் சத்துருக்களை வீழ்த்த முடியாது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்வு வேண்டும் என்று சொன்னால் என் ஆண்டவராகிய இயேசுவாலே மட்டும்தான் முடியும். ஆமென். இந்த கனையுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையின் உயர்வு மனுஷனால் தடை பண்ணப்படுகிறது. ஹalleluya. ஊழியத்தில் போன்ற கணவன் ஆசையா இருப்பான், மனைவி தடுப்பாங்க. ஹalleluya. மனைவி ஆசையா இருப்பாங்க, கணவன் தடுப்பாங்க.
ஹல்லேலூயா. இங்கே தாவீதுக்குள்ள கர்த்தருடைய நாமத்தின் வல்லமை ஜனங்கள் காணும்படியாக சவுல் தடுக்க நினைச்சான். ஆனா கர்த்தர் விடல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்ய தெரியுமா? அதுக்கப்புறம் அப்படியே 40ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னா, அற்பமானவர்களை கொண்டு அசாதாரணமான காரியத்தை செய்கிறவராக வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது தெரிந்தெடுத்த 5 கூழாங்கல் தான் அந்த மனுஷனுடைய பார்வையில் அற்பமானது. கூழாங்கல் எந்த கட்டடம் கட்ட பயன்படுத்த மாட்டார்கள். இதை கேட்கிற தேவஜனமே, அப்பேற்பட்ட கூழாங்கலை தாவீது தெரிந்து கொண்டு அவன் கோலியாத்தை வீழ்த்தும்படியாக கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. இதை கேட்கிற தேவஜனமே, இன்றைக்கு அவன் 5 காயத்தை ஏற்று என் ஆண்டவராய் இயேசு நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். அந்த இயேசுவை முன்னிறுத்தி அவரை இருக பிடித்துக் கொண்டு நாம் அவருக்குள்ளாக இருக்கும்போது எந்த கோலியாத்தை வீழ்த்தி நமக்கு இருக்கிற ஆவிக்குரிய உயர்வை சத்துருவால் தடுக்க முடியாது. நாம் 5 காயம் ஏற்ற இயேசுவை நாம் பிடித்துக் கொள்ளும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிற தேவஜனமே, மற்ற நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒரு உயர்வு என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில வருகிற உயர்வை சத்ருவால் தடுக்கலாம், மனுஷன் தடுக்கலாம். நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் போது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் முதல் 52ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய உயர்வையும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உலக பிரகாரம் உயர்வையும் தடுக்கிற மனுஷனுடைய கிரியையிலிருந்து நாம் விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை முன்னிறுத்த வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தடைகளை மேற்கொள்ள கர்த்தர் இயேசுவை முன்னிறுத்தி அவருடைய நாமத்திலே போகும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை உயர்வை தருவார். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம ஞானத்தை சார்ந்து போகிறோம், அநேக நேரத்தில் நம்ம திறமையை சார்ந்து போகிறோம், அநேக நேரத்தில் மற்றவங்களை ரெக்கமெண்டை சார்ந்து போகிறோம், அநேக நேரத்தில் எனக்கு நண்பர்களை சார்ந்து போகிறோம். அது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில உயர்வை கொண்டு வராது. நம்முடைய வாழ்க்கையில உயர்வை கொண்டு வருகிறது ஒருவர் மாத்திரம்தான், அவரே ஆண்டவராய் இயேசு மட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றில் உள்ள கண்கள் அதை காணும், சுற்றில் உள்ள கண்கள் அதை காணும். எல்லாம் கையை தட்டி, என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயர்வேன், பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றில் உள்ள கண்கள் அதை காணும், என்னை சுற்றில் உள்ள கண்கள் அதை காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே ஆண்டவருடைய பிள்ளை கர்த்தரை முன்னிறுத்துங்க. கர்த்தரை முன்னிறுத்தி அவருடைய நாமத்தினாலே போகும்போது நம்முடைய ஆவிக்குரிய உயர்வையும் உலகப்பர உயர்வையும் அவர் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் தடுக்க நினைச்சாலும், சவுல் தடுக்க நினைச்சாலும் முடியாது, முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. ஆமென். அவருடைய நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அந்த உயர்வை தடுக்க முடியாது. ஆமென். ஒருவேளை வேற காரியத்துல உயர்வுக்கு பிரயாசப்படலாம், மனுஷன் தடுக்கலாம். மனுஷனை வழக்காடாதீங்க. நம்முடைய வழக்காடுகிற ஒருவர் உண்டு, அது ஆண்டவராய் இயேசு. ஹல்லேலூயா. அவர்கிட்ட போய் நம்ம சண்டை போடுவோம், அவர்கிட்ட நம்ம போராடுவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில உயர்த்த நினைச்சா எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும், அவரோட வேதனையை கொண்டார். ஹல்லேலூயா. அவர் ஒருத்தனை உயர்த்த நினைச்சா எந்த மனுஷன் நினைச்சாலும் முடியாது. ஹல்லேலூயா. எந்த அதிகாரிகள் நினைச்சாலும் முடியாது. ஹல்லேலூயா. அவர்கள் வெட்கப்படும்படியாக அதே இடத்துல கர்த்தரோட தலையை உயர்த்துவது நிச்சயம். ஆமென். நாட்கள் கடந்து போனாலும் வாக்குத்தத்தம் பண்ண தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்வு கர்த்தராலே வரும். ஆமென். ஆவிக்குரிய உயர்வை, உலக பிரகார உயர்வை தடுக்கிற மனுஷனுடைய கிரியைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை முன்னிறுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை முன்னிறுத்த அவருடைய நாமத்தினாலே சாமி தேவ சமூகத்தில் நிற்போம், அவர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா மனுஷனாலே தடுக்கும்படியாக வந்த சூழ்நிலையை பார்க்கும்போது நீங்கள் ஆதியா புஸ்தகம் திருப்பிக் கொள்ளும் போது அங்கே எலியேசரை குறித்தாக வேதம் சொல்கிறது. எலியேசர் என்ன செய்கிறார்
அப்படின்னா ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது எலியேசர் தன்னுடைய எஜமானுடைய மகனுக்காக பெண் தேடும்படியா கடந்து போகிறான். அவன் கடந்து போகும்போது எலியேசர் அவன் கடந்து போகிறான். கடந்து போய் அவனுடைய வாழ்க்கை அவன் செய்கிறான். அவன் ஆதியாகமம் 24:50 முதல் 55 வசனத்தை வாசிக்கும் போது ரெபெக்காளை அவன் பார்க்கிறான். ரெபெக்காளை கேட்கிறான். ரெபெக்காள் ஈசாக்கு மனைவியாக போகும்படியாக ஆயத்தமாக இருக்கிறார். ஆனா ரெபெக்காளை வீட்டுக்காரங்களோ தடுக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெபெக்காளை வீட்டுக்காரங்க சொல்றாங்க கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் அப்படின்னு. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப எலியேசர் சொல்றாரு, ஆமென், கர்த்தர் எல்லாவற்றையும் செய்திருக்க நீங்கள் எப்படி தடுக்க முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிற தேவஜனமே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வருகிற நன்மையான காரியத்தை அவன் மனுஷன் தடுக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அவன் இந்த தடையில உடைக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில அவன் தடுக்கலாம். ஆனா எந்த தடைகளையும் அவன் ஒன்று நம்மை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய காரியத்தை, நம்ம வாழ்க்கை நன்மையான காரியத்தை நாம நடக்க கூடாதபடி சத்ருவானால மனுஷனால தடை உண்டாக்கலாம். கர்த்தர் தடையை அவன் மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. எலியேசர் என்ன செய்தார் தெரியுமா? அவன் 24ஆம் அதிகாரம் 56 முதல் 60 வசனங்கள் வாசிக்கும் போது கர்த்தரை முன்னிறுத்தினபடினாலே தடைகளை கர்த்தர் நீக்கி போட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரை முன்னிறுத்தினபடினாலே எலியேசர் வந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவஜனமே, இன்னைக்கு அநேக காரியங்கள் மனுஷனாலே அவன் உருவாக்கப்படுகிறது. மனுஷனே தேர்ந்து கொண்டு செய்கிறான். ஆனா கடைசியில காடு மட்டம் போடும்போது இந்த காரியம் கர்த்தராலே வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவஜனமே, அந்த காரியம் கர்த்தரால் வந்து அப்படின்னா அவன் அதுக்கப்புறம் வருகிற காரியத்தை, ஆமென், ஹல்லேலூயா, ஆண்டவராலே ஒரு காரியம் நன்மை நடக்குமானா அதோட வேதனையை கொட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராலே ஒரு குடும்பத்திலே நன்மையான காரியம் நடக்கும்படியாக கர்த்தரை முன்னிறுத்துங்க. அவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. மனுஷனோட வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல பல காரியத்தை நன்மையை தடுத்து கொண்டே இருக்கலாம். என்னத்தான் மனுஷன் தடுத்தாலும் நாம நிக்கவே நிக்காது. ஆமென். சின்ன தண்ணிக்கு அவன் சின்ன வாய்க்கால் வரும்போது சின்ன அணை கட்டுவாங்க. அடுத்து வரும்போது அணை கட்டுவாங்க. கொஞ்சம் பெரிய தண்ணி வரும்போது டேம் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் பெரிய கடலா மாறும்போது பக்கத்துல எல்லாம் மணல் போட்டு ஆண்டு கட்டி வச்சிருக்கிறாரு. சுனாமியை கொந்தளிச்சு எழுப்பும்போது யாரும் கட்ட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு யுத்தம் செய்கிற பராக்கிரமசாலியாக அவர் எழும்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நன்மை தடுக்கிற மனிதனுக்கு முன்பதாக அவர் நம்மோடு பராக்கிரமசாலியாக யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். அவர் நமக்காக வைராக்கியத்தோடு எழும்பி நன்மையான காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது, எலியேசர் கர்த்தரை முன்னிறுத்தினார். ஆமென். இயேசுவை முன்னிறுத்தும் போது நன்மையான காரியத்தின் தடைகளை மாற்ற என் இயேசு நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கிறது, எப்படிப்பட்ட தடைகளை அவன் கர்த்தர் மாற்றுகிறார் என்று சொன்னால், அவன் யோர்தானை போன்ற சோதனையான தடைகளை கர்த்தர் நம்மை விட்டு மாற பண்ணுகிறார். ஆமென். யோசுவா 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 1வது வசனம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசிக்க கூடாதபடி ஒரு தடை வந்தது. ஹல்லேலூயா. என்ன கேட்கிறது, இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் அடையக்கூடிய ஆசீர்வாதத்தை இந்த சோதனைகள் மூலம் தடுக்கப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை இந்த சோதனை மூலம் என்ன செய்வது, தடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. என்ன கேட்கிற தேவஜனமே, அநேக நேரங்களில் அவங்க ஆண்டுடைய பிள்ளைகள் தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் சில நன்மையின் சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம பிரயாசப்படுவோம். ஆனால் அந்த கால சில சோதனை வரும்போது நம்ம மனம் அடிந்து போய்விடுவோம். ஆமென். இனி எல்லாம் எதுக்கு மனம் அடிவோம், ஒரு சோர்வு வருகிறது. திரும்ப அதை விட்டு நம்ம பின்னிட்டு செய்கிறோம், வருகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு நமக்கு நேரம் வருகிறது. அப்பேற்பட்ட சோதனையை அதை தாண்டி சொல்லும்படியாக கர்த்தர் நமக்கு முன்பதாக கடந்து போவார். ஹல்லேலூயா. யோர்தான் பிரவாகித்து வந்தாலும், யோர்தான் அறுப்பு காலம் கரை புரண்டு ஓடுகிற யோர்தான், அப்பேற்பட்ட கரை புரண்டு தலைக்கு மேல சோதனை போனாலும் தலை ஒண்ணு செய்யாது. ஆமென், ஹல்லேலூயா. தலைக்கு மேல போனாலும் நம்ம தலை ஒண்ணு செய்யாது. ஹல்லேலூயா.
வந்தாலோ, எரியப்பட்டை முன்னே சிந்தாலோ, யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ, எரியப்பட்டை முன்னே சென்றாலோ, பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஹalleluya, ஹalleluya. யோர்தானை போன்ற நம்முடைய ஆசீர்வாதத்தை ஆமை அடையக்கூடாதபடி தடுக்கிற சோதனைகளை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஹalleluya. இந்த தடைகளை நாம் எப்படி மேற்கொள்வதா? யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல தேவனாகிய கர்த்தர் யோசுவா கூட சொல்லுகிறார், ஆமென், ஜனத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள சொல்லு, நாளை அற்புதத்தை காண்பார்கள். ஹalleluya. ஜனம் பரிசுத்தம் ஆகும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சோதனையில வருகிற தடைகளை மேற்கொள்ள அவர் நமக்கு பலனை தருவார். ஹalleluya, ஹalleluya. எனவே நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஆமென், ஹalleluya. சோதனையை தாண்டி போகும்படியாக நம்ம வாழ்க்கையில முதலாவது உண்டாக வேண்டியது பரிசுத்தம். ஆமென், ஹalleluya. இரண்டாவதாக நம்ம சோதனையை தாண்டும்படி என்ன செய்ய வேண்டுமா? யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் முதல் 14ஆவது வசனம் வரை வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென், ஹalleluya. அவருடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? கீழ்ப்படிய வேண்டும். ஆமென், ஹalleluya. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவர் சோதனையை ஜெயிக்கும்படியாக பலனை தரக்கூடியவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. சோதனைகளை மேற்கொள்ளும்படியாக கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஹalleluya. நம்முடைய சோதனையை நம்முடைய பலத்தினால மேற்கொள்ள முடியாது, நம்ம ஞானத்துல மேற்கொள்ள முடியாது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சுட்டான்னா அவர் சோதனையை ஜெயிக்கும்படியா பலனை தருவார். சோதனையை தாண்டி நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் பலனை தருவார். ஹalleluya. அவருடைய வார்த்தை கீழ்ப்படிச்சு அப்படின்னா மனமடிவு நம்ம வாழ்க்கையில வராது. ஹalleluya. அவருடைய வார்த்தை நாம் கீழ்ப்படியும் போது நாம் சோர்ந்து போயிருக்க அவர் விடவே மாட்டார். ஹalleluya. ஒருவேளை சோர்ந்து போனாலும் அவர் நம்ம எழும்ப பண்ணுகிற ஆண்டவர். ஆமென், ஹalleluya, ஹalleluya. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. ஹalleluya. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென், ஹalleluya. நாம் சோர்ந்து போகும்போது, நாம் தளர்ந்து போய், ஆமென், சோதனை மூலமா தளர்ந்து போய் காணப்படலாம், அவருடைய வார்த்தை கீழ்ப்படிவோம். ஹalleluya. கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். ஆமென், ஹalleluya. மூன்றாவதாக இந்த சோதனை நம்ம மேற்கொள்ளணும். அண்ணா என்ன செய்ய? யோசுவா 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம் முதல் 17ஆவது வசனம் வாசிக்கும் போது நம்ம என்ன செய்ய வேண்டும் சொன்னா, இருதயமாகிய ஆலயத்தோடு, இருதயமாகிய ஆலயம் தேவன் தங்குறதாக இருக்க வேண்டும். ஹalleluya. இன்னும் அவன் தேவ சமூகத்தை நாம் நாடி தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஹalleluya. சோதனை ஜெயிக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்தை அவன் நாடி தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. கேட்கிற ஜனமே, ஆமென். அண்ணா தேவ சமூகம் கடந்து வந்தவுதான் அவருடைய வாழ்க்கையில எல்லா சோதனைக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி கர்த்தர் வைத்தார். ஹalleluya, ஹalleluya. ஆமென். தேவ சமூகத்துல போகும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாக இணைந்து சபையாக கூடி வருகிற அந்த ஐக்கியம் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது சோதனை நாம் ஜெயிக்க முடியும். ஆமென், ஹalleluya, ஹalleluya. இல்ல நான் சபை ஐக்கியம் வேணாம், நான் சபையோட நான் சேர மாட்டேன்னு சொன்னா ஒரு நாள் நமக்கு உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி சோதனை நம்மை அமைத்துக் கொண்டே தான் இருக்கணும். ஹalleluya. அந்த சோதனைகளை ஜெயித்து நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் அப்படின்னா சபை கூடி வருதல் அவசியம்.
ஆமென். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே நாம் பணிந்து குனிந்து கர்த்தரை தொழுது கொள்வது அவசியம். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்பது அவசியம். தேச உபவாசத்தை ஜெபிப்பது அவசியம். ஆமென். பைபிள் ஸ்டடியில வேதத்தை கற்றுக்கொள்வது அவசியம். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைയുടെ வாழ்க்கையில இணைந்து செயல்படும் போது அந்த கர்த்தருடைய பிள்ளை சோதனையை தாண்டி ஆசீர்வாதத்தை சொந்தரிப்பார். ஹல்லேலூயா. 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 ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இந்த அனுபவம் எல்லாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்தனால தான் அவன் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையை பலியா கேட்ட நேரத்தில் கூட தைரியமாக செயல்பட்டார். கர்த்தர் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு ஆட்டை ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிற தேவ ஜனமே, அவன் யோபு அவன் வந்த எல்லா சோதனையிலும் அவன் கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாக காணப்பட்டபடினால அந்த சோதனையை தாண்டி இழந்த அத்தனைக்கும் வெற்றிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வாழ்க்கையிலே சோதனை வருகிற எல்லா தடையை தேவன் மாற்றி நம்மை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று பரிசுத்தம், இரண்டாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், மூன்றாவது சபை கூடி வருகிற தேவ சமூகத்தை நாம் நாட வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக கர்த்தர் எப்படிப்பட்ட தடையை மாற்றுகிறாரா? மனுஷன் மூலமா வருகிற பயமுறுத்துதலான வார்த்தையில் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் மூலமாக வருகிற பயமுறுத்துகிற வார்த்தையினாலே வருகிற தடையை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இருந்து மேற்கொள்ள உதவி செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிற தேவஜனங்கள் வேதத்திலே பார்க்க 1 ராஜாக்கள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் அதிலே 1 முதல் 21வது வசனம் வரை வாசிக்கும் போது அங்கே எலியாவை குறித்து சொல்லப்படுகிறது, எசபேலை குறித்து சொல்லப்படுகிறது. இப்போ எசபேல் என்கிற ஸ்திரீயானுடைய வார்த்தைக்கு பயந்து எலியா என்கிற ஒரு பெரிய தேவ மனிதன் வாழ்க்கையில சோர்ந்து போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷனுடைய வார்த்தை எலியாவை ஊழியம் செய்யக்கூடாதபடி சோர்வுற்ற பண்ணுகிறது. ஹல்லேலூயா. அவன் எலியா ஊழியம் செய்யக்கூடாதபடி தடுக்க முடியல இருக்கிறது. ஒரு பெரிய தேவ மனுஷன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வல்லமையான ஒரு தேவ மனிதனை ஒரு மனுஷிக வார்த்தை வாழ்க்கையில ஊழியத்தை செய்யக்கூடாதபடி தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவங்க கொடுக்கப்பட்ட கர்த்தர் கொடுக்கப்பட்ட வேலையை செய்யக்கூடாதபடி தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் அவங்க உங்களுக்கு கொடுத்த வேலையை அநேக நேரத்தில் மனுஷிக வார்த்தை தடுக்கலாம். அந்த தடைகளை கர்த்தருக்கு மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நீங்க வேலை பார்க்கிற இடத்துல மனுஷிக வார்த்தைகள் அநேக நேரத்தில் தடுக்கலாம், அநேக நேரத்தில் காயப்படுத்தலாம். அந்த வார்த்தை கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நாம் ஊழியம் செய்யக்கூடாதபடி அவை மனுஷிக வார்த்தை நம்மை தடுக்கலாம். அவைகளை கர்த்தர் மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிற தேவ ஜனமே, ஆமென். ஆவிக்குரிய ஊழியம் உலக பிரகாரமான வேலை காரியங்களையும் இப்படிப்பட்ட மனுஷிக வார்த்தை என்ன செய்யுது அப்படின்னா அநேக நேரத்தில் தடுக்கக்கூடியதா இருக்கு. ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம் வரை வாசிக்கும் போது அவன் எலியா ஊழியம் செய்யக்கூடாதபடி அவன் இந்த எசபேல் வார்த்தை என்ன செய்யுது அப்படின்னா அவனை சோர்வடைய பண்ணுகிறது. ஆமென். அவன் ஊழியம் செய்யல, ஒரு சோர்ந்துட்டான். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன செய்கிறது அப்படின்னா இந்த மனுஷிக வார்த்தை அவன் வாழ்க்கையில் சாவை விரும்பினது. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கும் போது அவன் என்ன செய்ய சாவை விரும்பக்கூடியதாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. எனக்கு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் வேலையுடைய நெருக்கத்தினால ஒரு பிரஷர்னால என்னையா வாழ்க்கை இப்படி வாழ்வதோட ஏதாவது செய்திடலாமோ பல மன அழுத்தங்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கடந்து வந்திருக்கலாம். அன்றைக்கு எலியாவோட வாழ்க்கையில வந்து உங்களோட வாழ்க்கையில கடந்து வந்திருக்கலாம். அவர்களை தாண்டும்படியாக கர்த்தர் இன்னைக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மனிதர் மத்தியில கர்த்தர் அந்த தடைகளை தாண்டி நீங்க ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிற தேவ ஜனமே, இப்படிப்பட்ட எலியாவோட வாழ்க்கையில வந்த இந்த மனுஷிக வார்த்தையினால் வந்த தடையை அவன் மனுஷிக வார்த்தையினால் வந்த தடையினால தன் ஊழியத்தை நிறைவேற்ற முடியாதபடி மனுஷிக வார்த்தை வருகிற தடையினாலே நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை நிறைவேற்ற முடியாதபடி அவன் மன அழுத்தத்தினால அவன் இன்னைக்கு பாதிக்கப்படுகிற தேவச்சனமே, இன்னைக்கு ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இதை நீ மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2 காரியம் இருக்கிறது, 3 காரியம் இருக்கிறது. 1 ராஜாக்கள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனம் வரை வாசிக்கும் போது முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய
நாம் என்ன சொல்லி காமை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என கேட்கிற தேவஜனமே, ஆண்டுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு அது மட்டுமல்ல, ஆமென், ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எலியா சோர்ந்து போகும்போது ஆமென், ஆண்டவர் அங்கே அடையை கொடுத்தார். அது மட்டுமல்ல, தண்ணீரை கொடுத்தார். அல்லேலூயா. என கேட்கிற தேவஜனமே, ஆமென், இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை இன்னைக்கு மனுஷனுடைய வார்த்தையினால சோர்ந்து போய் மன அழுத்தத்தோடு நாம் வேலை செய்ய வேண்டாமா, விட்டுலாமா, பல காரணங்கள் வாழ்க்கையில் எழும்பலாம். ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய வார்த்தை நீ தியானி, அவருடைய வார்த்தையை பிடித்துக்கொள், நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தின் நிறைவோடு நீ ஜெபி, அந்த மனுஷிய வார்த்தையை நீ மேற்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷனுடைய தடையை நீ மேற்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் எலியாவுடைய வாழ்க்கையில செய்த காரியம், அவன் இந்த 2 காரியம் செய்தபோது கர்த்தருடைய தூதனானவர் அவரோடு இடைப்பட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் எலியாவோடு இடைப்பட்டார். தேவனாகிய கர்த்தர் எலியாவோடு கூட இடைப்பட்டார். எலியாவோடு இடைப்பட்டு என்ன சொன்னார்? நீ பண்ண வேண்டிய தூரம் நமக்கு தூரம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இதுவரை எலியாவை நீ செய்தது அல்ல, இனிதான் நீ செய்ய போற. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைக்கலாம் இதோட முடிஞ்சு போச்சு, இவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, இனிதான் உன் வாழ்க்கை ஆரம்பமா இருக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிதான் ஆரம்பிக்க போகிறது. வருகிற எல்லா நெருக்கத்திலும் மனுஷிய வார்த்தையால உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டிருக்கலாம். இல்ல, இனிதான் ஆரம்பிக்க போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிற தேவஜனமே, ஆமென். அடுத்ததாக எலியோட வாழ்க்கையில கர்த்தர் இந்த 2 காரியம் செய்தார். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வசனம் வரை வாசிக்கும் போது ஆமென், வேதம் சொல்கிறது, அவன் ஊழியத்தை அவனை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிற தேவஜனமே, ஆமென், கர்த்தர் அந்த நாட்களில் செய்த காரியம் மிகவும் அதிசயமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த 15 முதல் 20ஆவது வசனம் வரை வாசிக்கும் போது எலியா அதுவரை செய்த ஊழியம் அல்ல, அதுக்கு அப்புறம் செஞ்சதா ஊழியம். ஆமென், ஹல்லேலூயா. என்ன செய்ய பாருங்க, ஆமென், அசகலை அபிஷேகம் பண்ணினா, யெகோவை அபிஷேகம் பண்ணினா, அதே போல எலியாவுடைய ஸ்தானத்துல எலிசாவை அபிஷேகம் பண்ணினா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷ வார்த்தை கேட்டு சோர்ந்து போய் செத்திருந்தா நடந்திருக்குமா? ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிற தேவஜனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மனுஷோட வார்த்தையினால உங்க வேலை காரியத்துல, குடும்பத்துல, ஊழியத்துல அவன் சோர்ந்து போய் மன அழுத்தத்தில் காணப்படலாம். கவலைப்பட வேண்டாம். அந்த தடைகளை தாண்ட அவருடைய வார்த்தை போதும். ஹல்லேலூயா. அந்த தடைகளை தாண்ட ஆவியில் நிறைந்த ஜெபம் போதும். ஹல்லேலூயா. இந்த 2 பேருக்குமானால் கர்த்தர் நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருப்பார். ஹல்லேலூயா. ஆலோசனை கர்த்தராக இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து முடிக்க அவர் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. எந்த மனுஷன் தடுக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. எந்த மனுஷன் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அதிசயத்தை, கொடுக்கப்பட்ட திட்டத்தை, கொடுக்கப்பட்ட அவன் மேன்மையை எந்த மனுஷிய வார்த்தை நம்மளை தடுக்க முடியாது. ஆமென். அதை விட ஜீவன் உள்ளது அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை வாழ்க்கையில தடையை மேற்கொள்ள உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம சனிக்கிழமை ஆராதனையில தொடர்ந்து செய்தியை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். நான் கேட்கிற 3 காரியத்தை கர்த்தரோடு பேசி இருக்கிறார். முதலாவதாக, மனுஷனால வருகிற ஆவிக்குரிய ஒரு உயர்வையும் உலக பிரகார உயர்வையும் தடுக்கிறது. ஹல்லேலூயா. அவைகளை மேற்கொள்ள கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மளோட பேசினார். ஹல்லேலூயா. ஆமென். அவைகளை மேற்கொள்ள கர்த்தரை நாம் முன்னிறுத்துகிறவர்களாக அவருடைய நாமத்தினாலே நாம் மேற்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இன்னுமாய் ஆமென், எலியேசர் ஆமென், கர்த்தர் செய்த நன்மையான காரியங்களை தடுக்கும்படியா மனுஷன் அங்கே செயல்பட்டான். ஆனா கர்த்தரை முன்னிறுத்தினா அந்த நன்மையான காரியம் அங்கே வாய்த்தது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இரண்டாவதாக, யோர்தானை போன்ற சோதனைகள் ஆமென், இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் பிரவேசிக்க கூடாதபடி, பாலும் தேனும் ஓடுகிற கானானின் ஆசீர்வாதத்தை சொந்தத்துக் கொள்ள முடியாதபடி யோர்தான் என்கிற சோதனை அவர்களை தடுத்தது. ஆனால் அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்கள். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தார்கள். ஆமென். தேவனுடைய சமூகத்தை பிடித்துக் கொண்டபடினாலே கர்த்தர் அவர்களை அந்த சோதனை தாண்டி போக கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. சோதனை தாண்டி கானானுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினார். மூன்றாவதாக, மனுஷிய வார்த்தை மூலமா வருகிற தடை நம்முடைய ஆவிக்குரிய தரிசனமா இருக்கட்டும், உலக பிரகாரமான வேலையா இருக்கட்டும், இவைகள் மனுஷன் வார்த்தையினாலே
மன அழுத்தத்தோடு பிரச்சனையோடு கூட காணப்படலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வோம். ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற அனுபவம் இருக்கும்போது அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராக வெளிப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, கொடுக்கப்பட்ட தரிசனத்தை அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன் என்னென்றும் உள்ள நம்முடைய தெய்வம். ஆமென். மரண பரியந்தவரை, சதாகால் மரண பரியந்தவரை நம்ம நடத்த போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைகளை தாமை தகர்க்கிறவர் நமக்கு முன்பதாக கடந்து போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த தடையா இருக்கட்டும், கர்த்தர் தாண்டி செல்ல கர்த்தர் கிருபை தருவார். எல்லாம் எழுந்திருக்கிறோமா தேவ சமூகத்துல? ஹல்லேலூயா. பயங்கரமாக இருக்க போகிறது. நீ சோதனை தாண்டபடியாக அந்த கிருபை பாராட்ட போகிறார். அந்நிய கண்டால ஒரு சொந்த கண்கள் காணும். ஹல்லேலூயா. தேவ பாதத்தை பிடித்துக்கொள், தேவ சமூகத்தை பிடித்துக்கொள். முடியாது. உன் தலையை உயர்த்தே தீர்வா, உன் தலையை உயர்த்தே தீர்வா, உன் தலையை உயர்த்தே தீர்வா. ஹல்லேலூயா. அது மனுஷனால பிசாசினால முடியாது. கர்த்தர் ஒருவரே உன் தலையை உயர்த்துகிற வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா.